கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவரது மகன் மணிகண்டன் பழனிச்செம்மன் என்பவரிடம் கடன் பெற்றுள்ளார். 6 லட்சம் ரூபாய் அவர் கடன் பெற்ற நிலையில் 67 லட்சம் ரூபாயை கேட்டுள்ளார் கந்துவட்டி கும்பல். இதனை தர முடியாமல் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நடராஜன் அவரது மகன் இருவரும் சென்று விட்டனர். இன்று காலை நடராஜன் பழனிசாமி ஆதரவாளர் காரில் கடத்தியுள்ளனர். சீர்காழிலிருந்து அவர் கடத்தப்பட்டு கடலூர் அருகே வரும்போது போலீசார் மாட்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடுமையாக காயங்களுடன் நடராஜன் கைவிரலும் துண்டிக்கப்பட்டிருந்தது. கொடுத்த கடனை திருப்பி தரமுள்ள காரணத்தினால் தற்போது அவருடைய தந்தையை தாக்கினர். உடனடியாக கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கப்பட்டு, குறிப்பாக சொல்ல போனால் இன்று காலை 13 மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொடர்பு கொண்டு காரில் ஒரு முதியவரை கடத்தப்பட்டு கடலூர் நோக்கி வருவதாக தகவல் தெரிவித்த தொடர்பில் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் காவல்துறை குறிப்பிட்டு காரை மழைப்பிடிக்க உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் கடலூர் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரூமன் போரவர் மேற்பார்வையில் கடலூர் முதுநர் காவல் ஆய்வாளர் கதிரவன் தலைமையிலான போலீசார் குடிகாடு பஸ் நிறுத்தம் அருகே வந்த இந்த ஷிப்ட் கலர் காரை நிறுத்தி வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர் இந்த கடத்தி வந்தது உண்மையை தெரிய வந்தது. உடனடியாக அதில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அதாவது நடராஜனை கைது செய்த இந்த துண்டுவரலை கைப்பற்றிய சக்திவேல், பாண்டியன், பன்னீர்செல்வம், மாரி செல்வராஜ், தேவநாதன் உள்பட்ட 5 பேரை கைது செய்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது பாதிக்கப்பட்ட முதியவர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பார்த்த சாரதி.